குறிப்பா அண்ணன் தளபதி அவர்கள் குறிப்பிடுவதை போல இது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல். நம்முடைய கொள்கை எதிரி பாஜகவை வீழ்த்த வேண்டிய கட்டாயம் தருணம் நமக்கு இன்னும் ஒரு அரிய ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு திருப்பூர்ல குறிப்பா பாரதிய ஜனதா களம் காண்கின்றது. பாரதிய ஜனதாவை திருப்பூரிலும் அவிநாசியிலும் நாம் தோற்கடிக்க வேண்டும். குறிப்பாக டெபாசிட் இழக்கக்கூடிய வகையில் நாம் அதற்கான களப்பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்கள் களம் காண்கின்றார். அவரும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். அதே போல நம்முடைய வடக்கு சட்டமன்ற தொகுதியிலும் நம்முடைய தோழர் ரவி அவர்களுக்கு நீங்க கதிர்வால் சின்னத்தில் நம்முடைய தோழர்களை எல்லாம் அரவணைத்து தேர்தல் பணியாற்றி மூன்றே விஷயங்கள். திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லோருக்கும் இல்லாத மிக அற்புதமான பல சாதனைகளை நாம் செய்திருக்கின்றோம். இரண்டாவது, இன்னும் குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த 4 ஆண்டுகளில் வரலாறு இல்லாத அளவுக்கு பல்வேறு திட்டங்கள் வந்து உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தக்கூடிய பணிகள், சாலை பணிகள், குடிநீர் பணிகள், தெருவிளக்குகள், மருத்துவம், கல்வி என்று அனைத்து பணிகளிலும் ஏறத்தாழ ஒரு 3500 கோடி ரூபாய் அளவில் வந்து பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இதையெல்லாம் சொல்லி நம்ம வந்து வாக்காளர்களை நாம் சந்திக்க வேண்டும். அதே போல இப்பொழுதும் சொல்வதை போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் வாக்குறுதி கதாநாயகன் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்களிடத்திலே கொண்டு சென்று நம்ம குறிப்பாக நம்முடைய கொள்கை ரீதியான திட்டங்களை நாம் இன்றைக்கு தலைவர் முன்னெடுத்திருக்கின்றார். தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களில் ஒரு முதலமைச்சர் ஒரு இயக்கம் வலிமையாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய அணிதாக அதற்கு வரிசைக்கக்கூடிய வகையில் நம்முடைய களப்பணிகளை மேற்கொண்டு இந்த 4 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய பங்களிப்பை நீங்கள் அளிக்க வேண்டும். நான் கேட்க வேண்டியது இல்லைங்க. இது நீங்க எல்லாருமே பல தேர்தல்களை சந்தித்தவர்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை அவர்களுக்கு உரிய பாடம் புகட்டி வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையில் நம்முடைய களப்பணிகள் அமைய வேண்டும் என்று அன்போடு கேட்டு நன்றி.